இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் ரோகிணியோட வீட்டுக்கு வந்து சத்யா வந்து வர்றாப்புல. சத்யா வந்து வீடியோ கால் பண்ணி எதுக்கு வர்றீ அப்படின்னு கேட்குறாப்புல. ரோஹிணி, நீ எதுக்கு இங்கே வந்து என்ன அடிக்க வர்றியா, ஆலோசனை எடுத்துக்கிறேன்னு கேட்குறேன். இல்லை, என் மாமா அக்காவும் வீடியோ கால் பண்ண சொன்னாங்க, கிறிஸை பார்க்கணும், ஏன் நேரில் வர மாட்டாங்களான்னு கேட்குறாங்க ரோஹிணி. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை அவங்க நேரில் வந்து வீடியோ கால் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்குறான். ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு கிறிஷ் வந்து முத்துமீனா கூட பேசுகிறாப்புல. அவன் பேசுகிறப்ப, நல்லா இருக்கேன், என்னென்னு விசாரிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களா, பார்க்க வர மாட்டீங்களா, இல்லைடா வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசுகிறாங்க. பேசுனால நாங்கள் அப்புறம் வர்றோம், நீ உடம்பை பார்த்துக்க, நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ திடீர்னு ரோஹிணி வந்து எட்டி பார்க்குறப்ப அவன் வந்து முத்து வந்து சத்தம் போடுறான். அது மாதிரிட்டு நான் கிறிஷை மட்டும்தான் பார்த்து பேசணும், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னா சத்யா போய் ஃபோனை பிடிங்கி கிறிஷ்டை மட்டும் கொடுத்து பேசுகிறாப்புல. பேசிட்டு வெளியே போகும்போது உள்ள சிந்தாமணி வந்து ஒளிஞ்சிருக்கான். சிந்தாமணி வந்து ஒளிஞ்சிருக்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே போய் அக்கா மாதிரி போயிடுறான் சத்யா வந்து ஹாலிங் பெல் அடித்தோடனே ரோஹிணி போய் ஒளிஞ்சிக்கிறான். முத்துமீனா அதை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவன் பார்த்துட்றான் வெளியே இருக்கிற சத்யா ரொம்ப வெளியில் போகும்போது சிந்தாமணி நிற்கிறத பார்த்துட்டு திரும்ப வந்து சிந்தாமணி வந்து சொல்கிறான், போகிறப்ப சீக்கிரம் மனோஜை வந்து உங்க கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி பாரு, விடாத, அவன் அம்மா பிள்ளை, சீக்கிரம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு பாருங்க சிந்தாமணி சொல்கிறான். அப்படியே நேராக வந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஸ்ருதியோட ஹோட்டலில் வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து அங்கே உள்ள ஒரு சர்வர் வச்சு ரெண்டு பேரும் இந்த மாதிரி போனதை வச்சது, ஸ்மித்துவை பார்த்தது, காசு வேணான்னு திருப்பி சொல்ல இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொல்ல இந்த ஸ்ருதி வேண்டான்னு சொன்னது, நீத்து வேண்டான்னு சொன்னதை பற்றி கேட்குறாங்க. எனக்கு தெரியும்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. திரும்ப சொல்கிறான், நீத்து வந்து ரவியை வந்து லவ் பண்ணுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியாக சொல்கிறான். அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ரவி சொல்லிடுறான். அண்ணாமலை வீட்டுக்கு வந்து மனோஜ் வந்து வெளியில் ஹாலில் படுத்துருக்கான், கொசு அடிச்சுக்கிட்டு படுத்துருக்கான். மீனா முத்தும் அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. கதவை வந்து முத்து வந்து அடைச்சி வச்சுருக்கான். அந்த அடைச்சி வச்சுட்டு மீனா வெளியில் நின்று கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னா. வெளியில் என்ன பண்ணுறீங்க, உள்ளே வந்து கட்டில் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஒரு முதலிரவு கொண்டாடுற மாதிரி, திருவிழா கொண்டாடுற மாதிரி நல்லா ஏற்பாடு பண்ணி நல்லா டெக்கரேஷன் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு ரொமான்ஸ் மூட்டில் வந்து முடிச்சுருக்கான். வந்து கதவை திறந்தோடனே மீனா கதவை திறந்து, என்னங்க அது பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மீனா அப்படியே தூக்கி போட்டு கட்டில் கொண்டு போடுறான், ரொமான்ஸ் பண்ணுறான். அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறதுக்கு நல்லா சொல்கிற சான்ஸ் கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொமான்ஸ் மூடில் ரெண்டு பேரும் கவிஞர் கண்ணதாசனை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறப்ப, என்ன தேவை அப்படின்னா அன்பு தேவைன்னு சொல்லல, தனிமை வேணும்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பாட்டு பாடுறாங்க. முத்து சொல்கிறான் வந்து கொடியை சேர்ந்தது காட்டு வந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான். மீனா சொல்கிறான், நாணம் வந்தது பெண்மை, ஏன்னா பெண்மைக்கு நாணம் சொந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரெண்டு ரொமான்ஸ் மூடில் இருந்துட்டு அதே மூடில் விடிஞ்சதுக்கப்புறம் விஜயா வந்து வெளியில் தாட் போட்டு கத்திக்கிட்டு வந்து காப்பி போடக்கூட ஆள் ரூமுக்குள்ளே போயிட்டா வெளியில் வரமாட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அப்போ கீழே வந்து ரெண்டு பேரும் முத்து மீனவன் கீழே வந்து சாம்பிராணி போட்டு மாடிப்பட்டிலேருந்து ஏறி சாம்பிராணி தூக்கக்காரில் வச்சு ஏறி வராங்க. ஏறி வீட்டுக்குள்ளே வரும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. மையனை பார்த்து, ஆமாப்பா இன்னைக்கு பிரதோஷம், அந்த மம்மியில் என்ன சீக்கிரமே எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குலாம் பூஜை போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து மீனாட்டம் சொல்லிட்டு போய் காப்பி போடுற அப்படின்னா சாம்பிராணி வந்து அவன் கையில் கொடுத்துருக்காரு, விஜயா கையில் கொடுத்துருக்காரு. விஜயா கையில் வாங்கினோடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்போ வீட்டு சுற்றி போய் சாம்பிராணி காட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் ஃபோனை விஜயா பார்க்குறாங்க. அதில் வந்து மனோஜ் டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்துட்டு கத்துறாங்க, என்னடா இது, நான் உனக்கு விவாகரத்தை வாங்கணும், நீ அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது பழைய வீடியோ பார்த்துல புது வீடியோ இருக்குது, என்னடா கேட்டால் அது நான் இல்லை அப்படின்னாங்க. ஆமாம் நான் தான் மாதிரி நான் இல்லை, என்னடா கேட்டால் அது என்னடா ஏஐபிஏங்கிறேன் அப்படின்னு கத்துறான். விஜயா கத்துறாட்டு, உனக்கு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா, நான் மட்டும்தான் உன்னை நம்புகிறேன், உன்னை யாரும் நம்ப மாட்டேங்க, நீ இப்படி பண்ணி நான் எப்படா டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் வந்து கனவு வாங்குறா. ரோஹிணி காரில் உட்காந்து ரோஹிணி வந்து ஏறுற மாதிரி ரெசார்ட் போகணும், ஈஸியாக போகணும், ஒரு நாள் லீவு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வந்து உடனே இவன் காரை விட்டு அதெல்லாம் முடியாது, நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை விட்டு இறங்கி ஓடும்போது
இறங்கி வரும்போது கட்டில் படுத்துக்கிட்டு காலக்கை வடிவேலு படத்தில் ஆட்டுற மாதிரி காலக்கை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுற மாதிரி காலக்கை ஆட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ விஜயா வரா. விஜயா அவனை அடித்து எழுப்புறான். என்னடாங்கிட்ட அம்மா கனவுல தொல்லை பண்ணுறாம்மா அப்படிங்கிற மனோஜ். உடனே விஜயா நீ அவளை நினைக்காதடா, அவன் கூட பெரிய ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். திரும்ப அடிச்சதுன்னொடனே எந்திரிச்சிட்டு 2 பேரும் ஓடிட்டு இருக்கோம். முத்து வந்து ஏறேன்னு அம்மா அம்மாயின்னு ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா அப்படின்னு